ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுமதி. வெல்கம் டு பட்டுஸ் ஃபுட் ஜோன். இன்றைக்கி நம்ம டீ கடை ஸ்டைலில் இனிப்பு போண்டாவை ரொம்பவே சாஃப்ட் அண்ட் சூப்பராக ஸ்பான்சியாக பக்குவ மராமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இனிப்பு போண்டா பண்ணுறதுக்கு ரெண்டே பொருள் போதும். ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்கலான்னு யோசிக்காமல் டக்குன்னு இதை செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இனிப்பு போண்டா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப்பில் 3/4 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கலாம். நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். சர்க்கரையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே 4லேருந்து 5 ஏலக்காவை உள்ளே சேர்த்துடலாம். உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னா 6 ஏலக்காய் கூட தாராளமாக சேர்த்துக்கோங்க. சர்க்கரையும் ஏலக்காவும் நல்லா ஃபைனான பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சர்க்கரை பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இந்தளவுக்கு ஃபைன் பவுடராக இருக்கணும். இந்த பவுடரை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் சேர்க்குறீங்கன்னா அதையும் இதே போல் பவுடர் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1/2 கப் அளவு மைதா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு மைதா சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் மைதாவுக்கு பதிலாக 1/2 கப் அளவு கோதுமை கூட சேர்த்துக்கலாம். டீ கடையில் மைதா வச்சு தான் போண்டா ரெடி பண்ணுவாங்க. அதனால் நான் 1/2 கப் அளவு மைதா மாவே சேர்த்துக்கிறேன். நீங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு கப்பு இல்லை டம்ளர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரையும் மைதாவையும் ஒரே கப்பில் மெஷர் பண்ணுங்கள். அப்போ தான் அளவுகள் கரெக்டாக இருக்கும். இது கூட 1/2 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பேக்கிங் சோடா சேர்க்க விருப்பம் இல்லைன்னா புளிச்ச தயிர் இல்லை புளிச்ச மாவு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை பவுடரும் மைதாவும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். ஒரு விஸ்க் இல்லை ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விடுங்க. இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நான் எடுத்த 1/2 கப் மைதாவுக்கு 1 கப் தண்ணி கரெக்டாக இருந்தது. நீங்கள் எடுக்கிற மாவுக்கும் சர்க்கரையோட தன்மைக்கும் ஏற்ற மாதிரி தண்ணி கூடவோ குறையவோ ஆகலாம். போண்டா பண்ணுறதுக்கு சூடான தண்ணிலாம் சேர்க்க வேண்டாம். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற தண்ணி சேர்த்தாலே ஓகே தான். மாவு ரொம்ப தண்ணியாக கரைச்சிடாதீங்க, போண்டா போடுறதுக்கு வராது. இந்தளவுக்கு எடுத்து ஊற்றும் போது இருக்கணும். அதே போல் மாவு ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, போண்டா ஹார்டான மாதிரி ஆகிடும். மாவை இந்த பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம். இது 1 மணி நேரத்துக்கு ஊறணும். அப்போ தான் போண்டா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும். 1 மணி நேரம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், மாவு நல்லா ஊறி வந்திருக்கு. கையில் லைட்டாக தண்ணி நினச்சி மாவை கொஞ்சமாக எடுத்து பாருங்கள். மாவு இந்த அளவுக்கு தளர்வா கொஞ்சம் லைட்டாக ஒட்டாத மாதிரி இருக்கணும். அப்போ தான் போண்டா போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம மெதுவடைக்கெல்லாம் மாவு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பக்குவத்துக்கு இருக்கணும். இதை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சமாக மாவு எடுத்து இது போல் விடணும். இந்த போண்டா போடுறதுக்கு ரொம்ப அதிகமாக எண்ணெய் தேவையில்லை. கொஞ்சம் எண்ணெயிலேயே நீங்கள் எல்லா போண்டாவையும் சுட்டி எடுத்துடலாம். பாருங்கள், மாவு எடுத்து விடும்போது இந்த அளவுக்கு ஸ்டிஃபாக நிற்கணும். போண்டாவை உள்ளே சேர்த்ததுமே கரண்டியை விட்டு கிளறிடாதீங்க. ஒரு 2 நிமிஷம் அது வேகட்டும். அதுக்கப்புறமா கரண்டி வச்சு லைட்டாக எடுத்து விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு போண்டாவை பொரிக்க வேண்டாம். டக்குன்னு கலர் மாறிடும், உள்ளே வேகாமலே இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லையே போண்டா வெந்து வர வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா போண்டா நிறைய எண்ணெய் குடிச்சிடும். போண்டா முழுக்குமே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. போண்டாவை 1 நிமிஷத்துக்கு ஒரு டைம் நல்லா கலந்து விடுங்க. இல்லை ஒரு சைடு மட்டும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடும், இன்னொரு சைடு வேகாமலே இருக்கும். அப்பப்போ போண்டாவை திருப்பி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் எல்லா போண்டாவும் ஈவனாக வெந்து வரும். போண்டா வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. 3லேருந்து 4 நிமிஷமே போதும் ஃபுல்லாக வெந்து வர்றதுக்கு. 3 நிமிஷம் ஆகியிருக்கு. போண்டா எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். எல்லா போண்டாவும் ஈவனாக ஒரே கலரில் இருக்குது. நீங்கள் திருப்பி விடாமல் வேக வச்சிட்டிங்கன்னா எல்லா போண்டாவும் இந்தளவுக்கு ஈவனாக ஒரே கலரில் இருக்காது. போண்டா ஃபுல்லாக வெந்துடுச்சு. எண்ணெய் ஃபில்டர் பண்ணிவிட்டு இதை வெளியே எடுத்துடலாம். இதே போல் அடுத்த பேட்ச் போண்டாவை உள்ளே சேர்த்துடலாம். கையில் லைட்டாக தண்ணி நினச்சி மாவு கொஞ்சமாக எடுத்து இது போல் விடுங்க. தண்ணி நினைக்காம மாவு எடுத்திங்கன்னா கையிலே பாதி மாவு ஒட்டிக்கும். இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுலேயும் போண்டா ரெடி பண்ணிக்கலாம். நான் எடுத்த 1/2 கப் மைதாவுக்கு எனக்கு 13 போண்டா கிடச்சிது. உங்கள் ஃபேமிலி கொஞ்சம் பெருசாக இருந்தால் அதுக்கேற்ற போல் மாவு எடுத்து போண்டா ரெடி பண்ணிக்கோங்க. எல்லா போண்டாவும் ஈவனாக ஒரே மாதிரி ஒரே கலரில் வெந்து வந்திருக்கு. ரொம்பவே சூப்பராக சிம்பிளாக 5 நிமிஷத்தில் போண்டா ரெடி ஆகிடுச்சு. மாவு ஊற வைக்கிறதுக்கு மட்டும்தான் போண்டாவில் டைம் எடுக்கும். மற்றபடி மீதி எல்லாமே சிம்பிளான ஒர்க்கு தான். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக போண்டா வந்திருக்கு. வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் டீ கடையில் கிடைக்கிற அதே போண்டா வந்திருக்கு. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. போண்டாவை ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன்.
எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இதே போல் டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபிலாம் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு இதே போல் இன்னொரு வீடியோட மீட் பண்ணுறேன். பாய்.